கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே எப்பொழுதுமே உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக அக்கறை உடையவன் யோகாதிபதியாக புதன். நீங்கள் ஒரு கிளினிக் மட்டும் கட்டிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது. உங்கள் கிளினிக் ஆளுங்க கொட்டிக்கிட்டே. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள் எல்லாம் எதை பண்ணால் நல்லா இருக்கும், எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே எப்பொழுதுமே உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக அக்கறை கொண்டவர்கள். உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். 5 குடையவன் யோகாதிபதியாக புதன் அமைந்து விடுகிறார். படிப்பு சொல்லித்தர்றது, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கைவந்த கலை. பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பாருங்கள், அவங்க ஃபார்மா கம்பெனியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அல்லது மெடிசன்ஸ் விற்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லது ஊசி போடுற இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் ரத்தத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நமக்கு செக்கிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஆளாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரிலாம் இவங்கெல்லாம் இந்த தொழில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. டாக்டர்களை சார்ந்து தான் உங்களோட பணி இருக்கும். டாக்டர்களை சார்ந்து அட்லீஸ்ட் அந்த டாக்டருங்க கூடவே இருந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் புக் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டாவது நீங்கள் இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் தான் உங்களுடைய குடியிருப்பு. உங்களுடைய கம்பெனி எது, நீங்கள் வேலை பார்க்குற இடம் எதுன்னா கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல் பேராக தான் இருக்கும். இதில் சில பேர் டாக்டராகவே மாறிடுவீங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். இதில் பெரும்பாலும் டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் டாக்டர், அக்கு ப்ரெஷர் டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், இந்த மாதிரியான நம்ம ஒரு இயற்கை மற்றும் இயற்கை சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய சித்தா டாக்டர் போன்ற டாக்டர்களாக இருக்கிறதுலாம் வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எது யோகம்ன்ற ஹாஸ்பிட்டல் தான் யோகம். நீங்கள் ஒரு கிளினிக் மட்டும் கட்டிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது. உங்கள் கிளினிக் ஆளுங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. கும்பராசிக்காரர்கள் யாராவது நீங்கள் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது உங்கள் வீட்டிலேயே ஒரு கை மருந்து மாதிரி தெரியுங்க, அதாவது ஒரு பச்சளை அரைச்சி தெரியுங்க, அதை யார் அரைச்சி குடித்தாலும் அவங்களுக்கு வயிற்றை விட்டு அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய ஜீரண கோளாறுகள்லாம் சரியாயிடும், கல்லீரல் க்ளீன் ஆயிரும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் டாப் செல்லிங் பிஸ்னஸ் எதுனா லிவர் கிளீனிங் தான். ஏன்னா ஒரு வகை எல்லா வகையிலும் எல்லாம் தீர்த்தவாரி தான். போயிட்டு உடம்ப கிளீனிங்ஸ் பண்ணுறதே உங்களோட வேலையாக இருக்குது. ஸோ அப்போ அந்த கும்பராசிக்காரர்கள்லாம் இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், எழுத்துத்துறை சம்மந்தப்பட்ட தொழில், டிஜிட்டலைசேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அனிமேஷன், டிஜிட்டலைசேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு மின்னணு இருக்கிறது, ஒரு கருவி இருக்கிறது, அந்த கருவியிலே நீங்கள் ஏதேனும் வித்தகம் செய்கிறீர்கள். ஒரு அனிமேஷன், ஒரு ரோபோ, பூம் பூம் ரோபோடா அந்த மாதிரி அந்த ரோபோ நடந்து செல்கிறது. ரோபோட்டிக்ஸ் சின்ன சின்ன பசங்களுக்காக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கூல்ஸ்லேருந்து ப்ராஜெக்ட் வாங்கிடுவீங்க, அவங்களுக்காக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பீங்க. இன்றைக்கெல்லாம் இன்ஸ்டன்ட் ப்ராஜெக்டே சேல் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு மாதிரி கட்டி தர்றது, சின்ன சின்னதாக அட்டை பேப்பரை கட் பண்ணி கார்ட்போர்ட் அட்டையிலே அழகாக வீடு கட்டுறது, இது பண்ணுறது அது பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 குடையவன் புதன் என்பதால். புதன் அப்படிங்கிறதுனால மொழிப்பற்று, பெரும்பாலும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கும்பராசிக்காரங்களாக இருப்பீங்க. நல்லா பேசுவீங்க. அதனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால் அப்படிம்பீங்க இப்படிம்பீங்க, இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க, சூப்பராக பண்ணுவீங்க. 5 குடையவன் புதன். புதனுடைய அனுகிரகம் என்பதால் தாய்மாமனுடைய அனுகிரகம் போன்றவை இயல்பாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். மாமன் இல்லாமல் நீங்கள் கிடையாது. கும்பராசிக்காரங்க மாமா இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. மாமா தான் உங்களுக்கு எல்லாம், முக்கியமாக தாய்மாமன். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு எது ஆகாது, அப்போது உங்களுக்கு ஆக வேண்டியது எது? புதன்கிழமை பச்சை கலர், சத்யநாராயண பூஜை, பெருமாள் பூஜை, விஷ்ணுமாயா பூஜை, இந்த மாதிரிலாம் ஆக வேண்டிய நம்பர் 5 உங்களுக்கு செட் ஆகும். மருத்துவம் சார்ந்த கருவிகள் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். நீங்களே ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஆகாத தொழில் 4-9 கூடைய சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் இது உங்களுக்கு ஆகாது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்கள் வண்டி வாங்கவே கூடாது. கும்பராசிக்காரங்க யாராவது கார் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஓடவே ஓடாது. ரொம்ப கஷ்டம், ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி ஓடணும் அது அப்புறம் சொல்கிறேன். ஆனால் 4-9 கூடைய சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் பெரிய ரிஸ்க் நீங்கள் காரில் எடுக்கவே கூடாது. சார் ஒரு 5 ஜாக்குவார் கார் வாங்குகிறேன் சார், ஏர்போர்ட்டோட அட்டாச் பண்ண போகிறேன், பெரிய விஐபி வந்தால் அவங்க மட்டும் வர்றதுக்காக இந்த கார் பண்ண இந்த வீர விளையாட்டே வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சார் நான் ஒரு 25 கார் எடுத்துட்டேன், ஒரே மிட்டாக ஒரு ஐடி கம்பெனியில் நான் சேர்த்துட்டேன், எனக்கு மாதம் இவ்வளோ கிடைக்கும். கும்பராசிக்காரராக இருந்தால் அது வேண்டாம், அது உங்களுக்கான தொழில் அல்ல. அல்லது பெண்களுக்கான பொட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நான் அலங்காரமான உடைகளை நான் டிசைன் பண்ணுறேன், பெண்கள் அணிந்து கொள்வதற்காக நான் வித்தியாசமான ஒரு புடவை,
இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டைப்பு, அந்த டைப்பு, இந்த டைப்பு, ஒரு டைப்பு வேணாம். இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. இல்லை ஸ்பா வைக்கிறேன், கடை வைக்கிறேன், நான் முடி கட் பண்ண போகிறேன், நான் வந்து பிரைடல் மேக்கப் பண்ணுறேன், இதுவும் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ படம் எடுக்கிற விஷயங்கள் எதுவுமே நீங்கள் செட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு யூடியூப் படமாக இருக்கலாம், குறும்படமாக இருக்கலாம், பெரிய படமாக இருக்கலாம், படம்ங்கிற விஷயமே உங்களுக்கு செட் ஆகாது. கேமரா பக்கம், அப்போ கேமரா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாமா? கேமரா பக்கமே போயிடாதீங்க, கேமராக்கும் உங்களுக்கும் ஆகாது. இதெல்லாம் கும்பராசிக்காரங்க பண்ணக்கூடாது. எதையுமே வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது, நம்பர் 6 பண்ணக்கூடாது, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணக்கூடாது. இதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் ஜென்மத்துக்கு பண்ணக்கூடாது. இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. பச்சை தான் உங்களுக்கு செட் ஆகும், புதன்கிழமை தான் உங்களுக்கு செட் ஆகும். சுக்கரனா இது மட்டும்தானா? இன்ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நீங்கள் மருந்துகளோ அல்லது நீங்கள் வந்து இப்போ நான் ஹாஸ்பிட்டல்னு நான் சொன்னேன், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் வச்சா கண்டிப்பாக ஓடாது. என்னது? தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், தோல் வியாதிகள், அழகு சம்மந்தப்பட்ட இந்த முடியெல்லாம் பிடுங்கிட்டு திரும்ப முடியை நட்டு வைக்கிறது. நான் கிண்டல் பண்ணல சார், நான் சொல்கிறது உண்மை. அதோட கஷ்டம் என்னங்கிறத ஹேர் பிளான்டேஷன் பண்ணவனை போய் கேட்டு பாருங்கள். அதுக்கு கூட லிவர்லாம் கரெக்டாக இருக்கணும், தெரியுமா இல்லையா? பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ஃபெட்டு லிவர்லாம் இருந்தால் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் தீர்த்த வாரினா உங்களுக்கு அப்படியே அலைய வேண்டிதான், உங்களுக்கு முடியெல்லாம் நட்டு வைக்கலாம் மாட்டாங்க. லிவர் என்றைக்கு க்ளீன் ஆகுதோ அன்றைக்கி தான். ஜிம்மிக்கே போய் ஸ்டிராய்டே தின்னா கூட லிவர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க, எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. லிவர் அவ்வளோ முக்கியம். ஸோ அப்போது இந்த 4 கூடைய சுக்கிரன் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னால், உங்களுக்கு லிவர் ஹாஸ்பிட்டல் நீங்கள் வைக்கலாம், ஆனால் இன்ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வைக்கக்கூடாது. உயிரணுவை அதிகப்படுத்துகிற ஹாஸ்பிட்டல், அதாவது வந்து இங்கே வந்து மென்ஸ் செக்ஷுவல் கிளினிக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது, பக்கத்துலேயே போகக்கூடாது. உங்களுக்கு அது வரவே வராது. மகப்பேறு மருத்துவமனை லேடிஸாக இருந்தால், கருமுட்டை வளர்ச்சி, ப்ரூவன் ரிசல்ட்டு, சில எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கேன் சார், நம்மக்கிட்ட ஐவிஎஃப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் அதிகம் சார். வேணாம், இந்த வீர விளையாட்டே வேணாம். அது எங்கே போய் முடியும்னா, ஏதோ ஒரு சேஃப்டி இஷ்யூவில் போய் முடிஞ்சிடும். நீங்கள் நினைக்க வந்தது என்னமோ ஒன்று தான், எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் நடந்தது வேறு. அங்கே ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது தப்பாக பண்ணி தொலைச்சிருவான், ஏதாவது ஒன்று நடக்கும், நமக்குன்னே தான் நடக்குமே. புரியுதா? ஹாஸ்பிட்டலு, பள்ளிக்கூடம், இது ரெண்டுத்தையும் நடத்துறது மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ கும்பராசிக்காரர்கள் திருமண மண்டபம், திருமணம் பக்கமே போகக்கூடாது. திருமண கான்ட்ராக்டில் நான் வந்து மோளம் வாசிக்கிறேன், நோ 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 நோ. திருமண கான்ட்ராக்ட் பக்கமே போகக்கூடாது. இது உங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ இப்போ கும்பராசிக்காரர்கள் 6ஆம் நம்பர் வெள்ளிக்கிழமைகளை அவாய்ட் பண்ணுங்கள், 5ஆம் நம்பரை என்கரேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 கூடிய குரு, நீங்கள் வந்து நிறைய தங்கம் சார்ந்த விற்பனைகள் செய்யலாம். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.